எம்டி செட்டு ஆர் நல் செட். இப்போ எம்டி அப்படின்னா அது பிளாங்க்கு, அதில் நத்திங் அப்படின்னு அர்த்தம், அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு செட்டில் எலிமெண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் எம்டி செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் எ செட் கன்சிஸ்ட் ஆஃப் நோ எலிமெண்ட்ஸ் இஸ் கால்டு எம்டி செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை பை ஆர் எம்டி பிராக்கெட். சிங்கிள்டன் செட்டு. சிங்கிள்டன் செட்டுனா சிங்கிள்னா ஒன்றுன்னு அர்த்தம். அப்போது ஒரு செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் சிங்கிள்டன் செட். அதாவது எ செட்டு ஹேஸ் ஒன்லி ஒன் எலிமெண்ட் இஸ் கால்டு சிங்கிள்டன் செட்டு. அதே மாதிரி ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னா கவுண்டபிள் எலிமெண்ட்ஸ் இந்த செட் இஸ் கால்டு ஃபைனைட் செட். அப்போ ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஃபைனைட். கார்டினல் நம்பர் ஆஃப் செட்ஸ். இப்போது ஒரு செட்டில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது அதுதான் கார்டினல் நம்பர் ஆஃப் செட்ஸ். ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுடைய எண்ணிக்கை அதுதான் வந்து கார்டினல் நம்பர். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் இஸ் கால்டு கார்டினல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குவலண்ட் செட். ஈக்குவலண்ட் செட்னா ஏ பி அப்படி ரெண்டு செட்டுக்குன்னு வச்சிட்டோம்னா அந்த ரெண்டு செட்டுடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலண்ட் செட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட்டுங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் செட்டு. இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ உதாரணமாக பார்த்தா த பிளானட்ஸ் இன் த யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம யூனிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்செட்டு. இப்போ ஏ பி அப்படி ரெண்டு செட்டுக்கு இப்போ ஏல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருந்துச்சுன்னா அது ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ப்ராப்பர் சப்செட். த ப்ராப்பர் சப்செட்னா அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட் லெஸ் தேன் த சூப்பர் செட், அதான் வந்து ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறோம். இன்னொரு இது கூட பார்த்தோம்னா ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பி, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பியாக இருந்தாலும் அது ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ்னா நோ காமன் எலிமெண்ட்ஸ், அதாவது ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு நல் அப்படின்னு வந்தால் அது டிஸ்ஜாயிண்ட் செட். பவர் செட். பவர் செட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் த ஆல் த சப்செட்ஸ், எல்லா சப்செட்டும் இருந்துச்சுன்னா இன்க்ளூடிங் நல் செட், எல்லா செட்டும் இருந்துச்சுன்னா சப்செட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பவர் செட் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் 1.3. இஃப் ஏ ஈக்குவல் 1 2 3 4 5 7 9 11 ஃபைண்ட் n ஆஃப் ஏ. அப்போ n ஆஃப் ஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டு ஏ அப்படிங்கிற அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டு ஏ. இப்போ ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் ஏ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8 அப்படின்னு நம்ம சொல்லலாம். Example 1.4. Or P equal x such that -3 less than or equal to x less than or equal to 0, x member of z, and Q equal the set of all prime factors of 210. All prime factors of 210. First we list out the values. The -3 less than or equal to x less than or equal to 0. அப்போ -3 கீழே கோடு வந்தால் -3 எடுத்துக்குவோம், இது கீழே கோடு வந்தால் 0 எடுத்துக்கணும். -3லேருந்து 0 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கிறோம். -3 -2 -1 0. அடுத்தது Q என்னன்னு பார்த்தா த செட் ஆஃப் ஆல் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210. பிரைம் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். பிரைம் ஃபேக்டர்னா பிரைம் நம்பரால் டிவைட் பண்ணணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 210 எடுத்துக்கிறோம். 210 பிரைம் நம்பரால் டிவைட் பண்ணோம். 2 இஸ் த பிரைம் நம்பர். 2ஆல் டிவைட் பண்ணால் 1 10 5 105 வரும். திரும்ப இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 3s are 9, ரிமைண்டர் 1 15 5 டைம்ஸ் வரும். 5ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், அப்போது 7. அப்போது பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 3 5 7. அப்போ இந்த இடத்துல 2 3 5 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டா அதான் கொஸ்டின். அப்போ ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. ஏன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக 1 2 3 4, அதாவது
n of p equal to 4. Number of elements in the p set வந்து 4. Number of the q set equal to elements of the 4. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். Therefore it is the equivalent set. அப்போ p and q are equivalent sets. p and q are equivalent sets அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். The example 1.5 or a equal x such that x member of n 4 less than or equal to x less than or equal to 8 and b equal 4 5 6 7 8 equal sets. இப்போ a equal to இப்போ x member of the n, x member of n னா x is the member of the natural number அர்த்தம். அதாவது லிமிட் தந்திருக்கான் 4 less than or equal to x less than or equal to 8. கீழே கோடு வந்தாவே 4 எடுத்துக்கணும், கீழே கோடு வரதுனால இந்த 18 எடுத்துக்குவோம். அப்போ 4 to 8 நம்பர்ஸ் அப்படியே எழுதுகிறோம். 4 5 6 7 8. இப்போ b ஈக்குவல் டு 4 5 6 7 8. இப்போ ஏலையும் பிலையும் சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, அதனால் ரெண்டுமே ஈக்குவல் செட்ஸ். அப்போ a ஈக்குவல் டு b அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். Example 1.6 insert the appropriate symbol subset or not a subset in each blank to make a true statement. இதில் பார்த்தீங்கன்னா 10 20 30 10 20 30ங்கிறது இந்த செட்டில் செகண்ட் செட்டில் இருக்குது. 10 20 30 இருக்கிறதுனால இது வந்து நம்ம சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது PQRங்கிறது இந்த செகண்டில் இருக்கக்கூடிய செட்டில் இல்லாதனால இது நாட் எ சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 1.7 write all the subsets of a equal a comma b, a equal a comma b, all the subsets, write all the subsets கேட்டிருக்காங்க. அப்போது write all the subsets போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சுன்னா a வந்து தனியாக எழுதிக்கலாம். அப்போ subsets are ஃபஸ்ட்டு a தனியாக எழுதுகிறோம், ரெண்டாவது பிங்கிறது தனியாக எழுதுகிறோம். அப்போ ஏபி ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எழுதுகிறோம். அடுத்தது ஒரு நல் செட். இதான் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ கமா பி. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஃபார்முலாவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ செக்கிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த என் ஆஃப் ஏ இதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா 2 எலிமெண்ட்டுக்கு இப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. அப்போ பி ஆஃப் ஏ அப்படின்னு போடும்போது இந்த இடத்துல 2 பவர் n அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது 2 பவர் n, அப்போ என்னுடைய வேல்யூ 2வா, அப்போது 2 to the power of 2 அப்படின்னு எழுதும்போது 2 into 2 ஈக்குவல் டு 4. அப்போ 4 எலிமெண்ட்ஸ் இதில் வரும். எக்ஸாம்பிள் 1.8 வெரிஃபை வெதர் a ஈக்குவல் 20 22 23 24 and b ஈக்குவல் 25 30 40 45 ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். அப்போ டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோ காமன் எலிமெண்ட்ஸ், அதாவது காமன் எலிமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அது டிஸ்ஜாயிண்ட் செட். அதாவது இன்டர்செக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் காமன் எதுவுமே கிடையாது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு நல். நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு நல்லுன்னு வந்துச்சுன்னா ஏ அண்டு பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் 1.9 ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் த எக்ஸ் ஈக்குவல் ஏபிசி எக்ஸ் ஒய் இஜெட். இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல் த சப்செட்ஸ் எழுதுவோம். ஆல் த சப்செட்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பவர் செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பவர் செட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஆல் த சப்செட்ஸ் அதான் பவர் செட்டுடைய வேல்யூ. அடுத்தது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கேட்டுக்கான். ப்ராப்பர் சப்செட்னா அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் லெஸ் தேன் த சூப்பர் செட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அப்போது ப்ராப்பர் சப்செட்னா 1 கம்மியாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு என் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். என் ஆஃப் எக்ஸுங்க பார்க்கும்போது இந்த இடத்துல 6ன்னு வருது. அப்போது பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா பவர் செட்டு அப்படின்னு அர்த்தம். பவர் செட் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்னென்னா 2 பவர் n. அப்போது 2 பவர் 6 அப்படின்னு எழுதுவோம்.
2 பவர் 6 போட்டால் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா இந்த 64 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து சப்செட்ஸ். அப்போ த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு 64. த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் சப்செட்ஸ்னா ஒரு எலிமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ப்ராப்பர் சப்செட்டில் எப்போவுமே ஒரு எலிமெண்ட் கம்மியாக இருக்கும். அப்போது 64 - 1 அப்படின்னதுலாம் அப்போது நமக்கு ஆன்சர் 63 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸசைஸ் நம்பர் 1.2 ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ். கார்டினல் நம்பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டு அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட். அப்போ இந்த செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது கார்டினல் நம்பர், அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இதில் 6. அப்போது கார்டினல் நம்பர் ஆஃப் செட்டு எம் ஈக்குவல் டு 6. சரி, இதுலேயே செகண்டு டிவிஷன் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் x such that x equal to the 3n plus 2 n member of the w na whole number and x less than 15. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x such that x equal to 3n plus 2 இந்த எண்ணுங்கிறது எதில் மெம்பராக இருக்குது? ஹோல் நம்பரில் மெம்பராக இருக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன பார்த்தா லெஸ் தேன் 15. அப்போ எக்ஸோட வேல்யூ டோட்டல் வேல்யூவே எதுக்குள்ளே தான் வரணும்? லெஸ் தேன் 15ஓட சின்னதாக தான் வரணும். அப்போது என் வந்து மெம்பர் ஆஃப் டபிள்யூன்னு சொல்லியிருக்கான். அப்போது கிவன் என் வந்து மெம்பர் ஆஃப் டபிள்யூ அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது என்னுடைய வேல்யூ 0 1 2 3 எக்ஸட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் ஹோல் நம்பர் ஸ்டார்டிங் வித் 0, அதனால தான் 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த 3n + 2. இதில் n பிளேஸில் 0 அப்படின்னு போடுவோம். 3 × 0 + 2. அப்போது 3 × 0ன்னு 0 தான் வரும். இப்போ 0 + 2 போடும்போது நமக்கு வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3 × ரெண்டாவது நம்பர் 1 3 × 1 + 2. 3 × 1 3. அப்போது 3 + 2 = 5. அடுத்தது பாருங்கள் 3 × 2ங்கிறது போடுறோம். 3 × 2 + 2 n பிளேஸில் 2ன்னு போட்டாச்சு. அப்போது 3 × 2 6. அப்போது 6 + 2 = 8. அடுத்தது x ஈக்குவல் டு த 3 × நெக்ஸ்ட் நம்பர் 3 + 2. அப்போது 3 × 3 9. அப்போது 9 + 2 = 11 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அடுத்தது x ஈக்குவல் டு த 3 × 4 + 2. 4ங்கிற நம்பர் எடுத்துகிறோம். 4 போட்டால் 3 4 12. அப்போது 12 + 2 = 14. அப்போது இது வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இதுக்கு மேலே நம்பர் எடுத்தால் above 15 ஆயிரும். அவன் கேட்டுக்கிறது less than 15 தான். therefore the x ஈக்குவல் டு என்ன வரும்? the 2 5 8 11 14. சரி, இதை எடுத்து நம்ம அந்த பிங்கிற செட்டில் போடும்போது த பி ஈக்குவல் டு த 2 5 8 11 14 அப்படின்னு எழுதுவோம். அப்போ என் ஆஃப் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ். அப்போது இந்த இடத்துல கார்டினல் நம்பர் ஆஃப் த செட்டு பி ஈக்குவல் டு 5. கார்டினல் நம்பர் ஆஃப் த செட்டு பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு த தேர்ட் ஒன் த q ஈக்குவல் y such that y ஈக்குவல் டு 4 / 3n. அப்போ n மெம்பர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் அண்டு 2 less than n less than or equal to 5. இப்போ இதில் பாருங்கள் n மெம்பர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1ல் ஸ்டார்ட் ஆகும்.
அப்போது இதில் பார்த்தீங்கன்னா given the n equal to நேச்சுரல் நம்பர் என்ன 1ல் ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து போடுவோம். ஆனால் இங்கே லிமிட் தந்திருக்கான். என்ன லிமிட் அப்படின்னு பார்த்தா என்னோட வேல்யூ எப்படி இருக்கும், 2 விட பெருசாக இருக்கும். அப்போது ஈக்குவல் டு 5 கீழே கோடு வருதா, ஈக்குவல் டு 5 2 விட பெருசுனா 3, அடுத்தது 4 ஈக்குவல் டு 5ங்கிறதுனால 3 4 5 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் அப்ளை பண்ணுற ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை த 3n. இப்போ n பிளேஸில் இந்த 3ங்கிற நம்பர் போடுவோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3 இன்ட்டு 3, அப்போது 4 டிவைடட் பை 9. அடுத்தது இந்த ஒய் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3 இன்ட்டு 4, அப்போது 4 டிவைடட் பை த 12. நெக்ஸ்ட்டு இந்த ஒய் ஈக்குவல் 4 டிவைடட் பை த 3 இன்ட்டு 5, அப்போது 4 டிவைடட் பை 15 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கிது. அப்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/9, 4/12, 4/15. அப்போது இந்த q வேல்யூ, இந்த q ஈக்குவல் டு the 4/9, 4/12, the 4/15 அப்படின்னு எழுதலாம். இப்போது இதில் எத்தனை எலிமெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா 3 எலிமெண்ட்ஸ். அப்போது n of q ஈக்குவல் டு 3. அப்போது கார்டினல் நம்பர் ஈக்குவல் டு த 3. the கார்டினல் நம்பர் வந்து இதில் 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏன் இன்டிஜர். அப்போ எக்ஸ் மெம்பர் ஆஃப் த இஜெட் அண்டு -5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 5. அப்போ இன்டிஜர் அப்படின்னா இஜெட்டுங்கிறது இஜெட்னா இன்டிஜர்னா என்ன வரும், மைனஸ் வேல்யூ 0 ப்ளஸ் வேல்யூ இதெல்லாம் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே கீழே கோடு வரதுனால இந்த -5 எடுத்துக்குவோம். -5, -4, -3, -2, -1, 0, அடுத்தது 1 2 3 4. அப்போ 4 வைக்க எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே கீழே கோடு வரல. அப்போ லெஸ் தென் 5க்கு முன்னாடி நம்பர் தான் எடுத்துக்குவோம். அப்போ 4 வைக்க எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆர் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். இப்போ -5, -4, -3, -2, -1, 0, 1 2 3 4. இப்போ எத்தனை எலிமெண்ட்டுக்கு எதுவும் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எலிமெண்ட்ஸ். அப்போ n of r ஈக்குவல் டு 10. அப்போ கார்டினல் நம்பர் ஆஃப் த செட்டு ஆர் ஈக்குவல் டு த 10 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். 1906 எடுத்துகிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 4 4s are 16. அப்போது 13 போட்டிங்கன்னா 7 4s are 28. ரிமைண்டர் வந்து 2. அப்போது 26 வரும். 26னா 6 4s are the 24 வரும். த ரிமைண்டர் இஸ் த 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரிமைண்டர் வந்து 2ன்னு வருது. அப்போது இந்த 2ங்கிறது எக்ஸஸாக இருக்கிறதுனால இதை மைனஸ் பண்ணிடலாம். இதை மைனஸ் பண்ணுறோம். இப்போ -2ன்னு போட்டிங்கன்னா 1904. அப்போ எண்டிங் நம்பர் 1904 வரணும். அப்போ இதோட 4 ஆட் பண்ண 884, இதோட ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 1888. இதோட ஒரு 4 ஆட் பண்ணால் 1892. இதோட ஒரு 4 ஆட் பண்ணால் 1896. அடுத்தது 1900ன்னு வரும். 1900ங்கிறது நாட் ஏ லீப் இயர். அப்போது 1904 அப்படின்னு கிடைக்குது. சரி, இது எல்லாத்தையும் ஒரு செட் ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். அப்போ எஸ் ஈக்குவல் டு 1884, 1888, 1892, 1896, 1904. இப்போது டோட்டலாக இருக்கக்கூடியது எவ்வளோன்னு பார்த்தா n of is equal to 5. அப்போ கார்டினல் நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் 1900 இந்த இடத்துல லீப் இயராக வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 இந்த மாதிரி 00 வந்து முடிச்சதுன்னா அதை 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 400ஆல் டிவைட் பண்ணோம்னா அது டிவைட் ஆகலைன்னா அது நாட் ஏ லீப் இயர். அப்போ 1900 400ஆல் டிவைட் ஆகாது, அதனால் அது நாட் ஏ லீப் இயர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். The second sum, identify the following sets as
ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். இப்போ ஃபைனைட்னா என்ன அப்படின்னு பார்த்தா அது கவுண்டபுளாக இருந்தால் அது ஃபைனைட். கவுண்டபுள் இப்போ கவுண்ட் பண்ணவே முடியல அப்படின்னா அது இன்ஃபைனைட். கவுண்ட் பண்ண முடிஞ்சால் அது ஃபைனைட். கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது இன்ஃபைனைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும். அப்போ கவுண்ட் பண்ண முடியறதுனால இது இட் இஸ் ஃபைனைட் செட். அப்போ இது வந்து ஃபைனைட், த ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அடுத்து பாருங்கள், இந்த y equal to the set of all straight lines passing through a point. அப்போ ஒரு பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கவுண்ட் பண்ண முடியாது. அப்போது இது இன்ஃபைனைட் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இன்ஃபைனைட் செட், அதாவது கவுண்ட் பண்ண முடிஞ்சால் அது ஃபைனைட், கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது இன்ஃபைனைட் செட். அடுத்தது பாருங்கள், the a equal x such that x member of the z னா இன்டிஜர் அண்டு x less than 5. அப்போ எக்ஸுங்கிறது ஒரு இன்டிஜரு, அதனோட வேல்யூ எப்படி இருக்குன்னா எக்ஸ் லெஸ் தேன் 5, 5 விட சின்னதாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ், 5 விட சின்னதாக இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூஸ் சொல்லிக்கலாம். இப்போ 5 விட சின்னது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு என்ன வரும், 5 விட சின்னதுங்கும்போது எக்ஸட்ரா மைனஸ் வேல்யூ எல்லாமே 5 விட சின்னது தான். மைனஸ் வேல்யூ எல்லாமே 5 விட சின்னது. அப்போது உதாரணமாக -2, -1, 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதாவது நெகட்டிவ் வேல்யூ எவ்வளோ வேணால் போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல. அப்போ இது கவுண்ட் பண்ணவே முடியாதனால இது என்னது இன்ஃபைனைட் செட். therefore it is infinite set அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது fourth one, இதில் பார்த்தீங்கன்னா b equal to x such that x square minus 5x plus 6 equal to 0, x member of the natural number. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் எடுத்து வச்சுக்கணும். மல்டி பண்ணால் 6 வரணும். அந்த எந்த 2 நம்பர் மல்டி பண்ணால் 6 வருதோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போது 2 நம்பர் எடுத்துக்கிறோம், அது ரெண்டையும் மல்டி பண்ணால் 6 வருது. அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா -5 வரணும். அப்போ இங்கே 2க்கும் மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 2 × 3 + 6ன்னு கிடைக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு -5 கிடைக்கும். அப்போ இதில் 2 எலிமெண்ட்டு கிடைக்குது. அப்போது இந்த b ஈக்குவல் டு என்ன ஒரு இந்த இடத்துல -2, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதும்போது நம்ம என்ன செய்வோம்னா எக்ஸு டிவைடட் பை எக்ஸ், இந்த வேரியபிள் வந்து எக்ஸுக்குனால டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதுவோம், டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இது எழுதும்போது x - 2ன்னு எழுதுவோம், x - 2. இது எப்படி எழுதுவோம்னா எக்ஸு -3 அப்படின்னு எழுதுவோம். அப்போது இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடும்போது ஈக்குவல் டு 0, அப்போ x - 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் x ஈக்குவல் டு 2 கிடைக்கும். அதேமாதிரி x - 3 ஈக்குவல் டு 0 போட்டால் x ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். அப்போ இங்கே எழுதும்போது 2,3 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதில் ரெண்டுமே கவுண்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான். அப்போ கவுண்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாது ஃபைனைட் செட், இட் இஸ் ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். The which of the following sets are equivalent or unequal or equal sets? இதில் பாருங்கள், ஈக்குவலண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவல் ஆகும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் ஈக்குவல் ஆகும், ஆனால் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அன்ஈக்குவல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதில் இருக்கிறது அதில் இருக்காது, அவ்வளோதான். ஈக்குவல் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், சேம் எலிமெண்ட் இருந்தால் அது ஈக்குவல் செட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஃபஸ்ட் ஒன் வந்து ஏ வந்து நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் வவல்ஸ் இந்த இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ். இந்த வவல் என்னது, இந்த AEIOU இதுதான் நமக்கு வவல். அடுத்தது இந்த பி செட்டுங்கிறது பார்த்தா இந்த இடத்துல வெறும் வவல்னு சொல்லி வேர்டு தந்திருக்கான், VOWEL. சரி, இது எழுதியாச்சு. இப்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 இதுலேயும் பாருங்கள் 1 2 3 4 5. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n of A ஈக்குவல் டு 5,
அதேமாதிரி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த பி செட் ஈக்குவல் டு 5. இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் பி ஈக்குவல் டு 5. இப்போ ரெண்டுமே ஈக்குவல், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலண்ட் செட். therefore A and B are equivalent sets. A and B are equivalent sets. இதில் செகண்ட் டிவிஷனில் பாருங்கள், C ஈக்குவல் 2 3 4 5. அடுத்தது D ஈக்குவல் x such that x மெம்பர் ஆஃப் த டபிள்யூனா ஹோல் நம்பர் 1 less than x less than 5. அப்போ லிமிட்டிங்கை தந்துட்டான், ஹோல் நம்பராக இருக்கும், அதே நேரத்தில் லிமிட்டிங்கை தந்துட்டான். ஒன்னோட பெருசு, எக்ஸோட வழி ஒன்னோட பெருசு, 5 சின்னது, ஒன்னோட பெருசு 5 சின்னது. அப்போ ஒன்றை விட பெருசும்போது 2 3 4 5 சின்னதுன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த இடத்துல 2 3 4 மட்டும்தான் வரும். 2 3 4. அப்போ இந்த இடத்துல 2 3 4 மட்டும்தான் கிடைக்கும். இப்போது இந்த ரெண்டு செட்டையும் நம்ம பார்த்தோம்னா இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் 2 3 4 இருக்குது. சரி, இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணுறோம். சிங்கிற செட்டை பார்த்தா 2 3 4 5, டிங்கிற செட்டில் பார்த்தா 2 3 4. அப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டாக வர முடியாது. ஏன் ஈக்குவலண்ட்டாக வர முடியாது? இதில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இது 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஈக்குவலண்ட் கிடையாது. அப்போ ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா இதில் இது ரெண்டு ஈக்குவல் வேல்யூ கிடையாது. அப்போ இது ஈக்குவலாக இருக்க முடியாது. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அன்ஈக்குவல். அப்போது சி அண்டு டி ஆர் அன்ஈக்குவல். சி அண்ட் டி ஆர் அன்ஈக்குவல். சரி, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா லெட்டர் இந்த வேர்டு லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எக்ஸுங்கிறது எப்படி எழுதலாம்? லெட்டர் இந்த வேர்டுங்கும்போது எல் ஐ எஃப் இ அப்படின்னு எழுதலாம். அப்போது இதுலேயும் எல் இருக்குது, இதுலேயும் எல் இருக்குது, இதில் ஐ இருக்குது, இங்கேயே ஐ இருக்குது, இங்கே எஃப், இங்கே எஃப் இருக்குது, இங்கே இ இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. எல்லா எலிமெண்ட்ஸும் சேம் எலிமெண்ட்டாக இருந்தால் அது ஈக்குவல்னு அர்த்தம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லலாம். therefore the x and y are equal sets. x and y are equal sets. இதில் பாருங்கள், g equal to x such that x is a prime number and 3 less than x less than 23 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது 3ஐ விட பெரிய நம்பராக இருக்கணும், 23 விட சின்ன நம்பராக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எழுத போகிறோம். அப்போது ப்ரைம் நம்பர் எழுத போகிறோம். 3 விட பெரிய நம்பர் 5 7, அடுத்தது 11, அடுத்தது 13, நெக்ஸ்ட்டு த 17, நெக்ஸ்ட்டு த 19. இவ்வளோ தான் நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ். அடுத்தது ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் ஹெச் தட் எக்ஸ் இஸ் ஏ டிவைசர் ஆஃப் 18. அப்போ 18 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். 18 என்னென்ன நம்பர் டிவைட் பண்ணோம் அப்படி பார்த்தா 2 டிவைட் பண்ணோம், 2, அடுத்தது 3 டிவைட் பண்ணோம், அடுத்தது 6 டிவைட் பண்ணோம், 9 டிவைட் பண்ணோம், அடுத்தது இந்த 18 நமக்கு டிவைட் பண்ணோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. இது 1 2 3 4 5 தான் இருக்குது. அப்போது இதில் இருக்க நம்பர் இதில் இல்லை. அப்போ இது நாட் ஈக்குவல் அப்படின்னு நம்ம இதை சொல்லிடலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜி நாட் ஈக்குவல் டு ஹெச். அப்போது அன்ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். The fourth one, identify the following sets as null set or singleton set. null setனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, null setனா நோ எலிமெண்ட்டே இல்லாமல் அது null set. singleton set அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இருந்தால் அது singleton set அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பாருங்கள், லிமிட் பாருங்கள், 1 less than x less than 2. இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் ஏதாவது நம்பர் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நோ நம்பர் எதுவும் இல்லை. அப்போ என்ன வரும்னா பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு நல் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இட் இஸ் நல் செட். இது நல் செட் அப்படின்னு நம்ம இதை சொல்லிடலாம். இல்லை செகண்ட் டிவிஷன் பாருங்கள், த பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2. அப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர்னாவே ஈவன் நம்பராக இருந்தாவே கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2ஆல் டிவைட் ஆகாத அந்த ஈவன் நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல இந்த பி ஈக்குவல் டு நல்லுன்னு வரும். therefore it is
நல் செட். இது வந்து நல் செட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ சி ஈக்குவல் டு த ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஜீரோங்கிறது ஒரு எலிமெண்ட், ஜீரோங்கிறது ஒரு நம்பர். அப்போது ஒரு எலிமெண்ட் ஒரு செட்டில் இருக்குது. அப்போது இந்த செட்டுக்கு பேர் சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஃபோர்த் ஒன், த டி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் triangles having 4 sides. அப்போ ட்ரையாங்கிள்னாவே கம்பல்சரி 3 sides தான் இருக்கும், கண்டிப்பாக 4 சைடு இருக்காது. அப்போ இங்கே 4 சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரையாங்கிளுக்கு 4 சைடு வரவே வராது. அதனால் இது நல் செட். அப்போது டி ஈக்குவல் டு நல் செட். அப்போ இங்கே இடம் எழுதிக்கலாம், இட் இஸ் நல் செட். The fifth sum state which pair of sets are disjoint or overlapping. அப்போ disjoint அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, disjointனா காமன் எலிமெண்ட்ஸ் வந்தால், காமன் எலிமெண்ட்ஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது disjoint. நோ காமன் எலிமெண்ட், நோ காமன் எலிமெண்ட்ஸ், அதாவது நோ காமன் எலிமெண்ட்னா காமன் எலிமெண்ட் வராது. அப்படின்னா இன்டர்செக்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன் நல்லா இருந்தால் அது டிஸ்ஜாயின். அப்போது இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா அது ஓவர்லாப்பிங் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். இப்போது பார்த்தீங்கன்னா 2 காமன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏக்கும் பிக்கும் காமன். காமன்னா என்ன செய்வோம், ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதுவோம். அப்போ ஏ என்னது, FIAS. அப்போ இன்டர்செக்ஷன். பியோட வேல்யூ ANFHS. இதில் இது காமனாக இருக்குன்னு பாருங்கள். காமனாக இருக்கிறது இதில் பார்த்தா எஃப் இருக்குது, இங்கேயும் ஒரு எஃப் இருக்குது. அடுத்தது எஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு எஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இன்னொன்று ஏங்கிறது இங்கேயும் இருக்குது, ஏங்கிறது இங்கேயும் இருக்குது. அப்போது 3 எலிமெண்ட் இதில் காமனாக இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு FA அடுத்தது எஸ். இந்த 3 எலிமெண்ட்டும் 3 எலிமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்குது. அப்போ 3 எலிமெண்ட் இதில் காமனாக எலிமெண்ட்ஸ் வர்றதுனால இது நம்ம ஓவர்லாப்பிங் சொல்லுவோம். அப்போது ஓவர்லாப்பிங். therefore A and B are overlapping. ஓவர்லாப்பிங் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். The second division, C equal x such that x is a prime number, x greater than 2. அதாவது 2 விட பெருசாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் முதல் எழுத போகிறோம். அப்போது சி வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 விட பெருசாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். 2 விட பெரிய ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 3, 5, 7 இந்த மாதிரி அது எக்ஸட்ரா அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். அடுத்தது இந்த டி ஈக்குவல் டு என்ன கேட்டுக்காம பாருங்கள், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏன் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பருங்கிறது ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் தான், அது 2, 1 தான். இப்போ இது ரெண்டுக்கும் காமன் எதாவது இருக்கான்னு பாருங்கள். சிக்கும் டிக்கும் காமனாக ஏதாவது இருக்கா, சி இன்டர்செக்ஷன் டி அப்படின்னு போடும்போது இது ரெண்டும் காமன். காமன் என்ன, இதில் இருக்கிறது இதிலே இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது காமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டே இருக்கான்னு பார்க்குறோம், இல்லவே இல்லை. அப்போது இது நல் செட். அப்போது காமன் எலிமெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிஸ்ஜாயிண்ட் செட். அப்போ இங்கே எழுதும்போது சி அண்டு டி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ E ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் தட் எக்ஸ் இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் 24. இப்போ ஃபேக்டர் ஆஃப் 24 அப்படின்னா 24 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். அப்போது 1, 2, 3, 4, அடுத்தது 5 டிவைட் பண்ணாது 6, அடுத்தது 8, அடுத்தது 8க்கு அப்புறம் 12, அப்புறம் 24. இந்த நம்பர்ஸ் எல்லாமே 24 டிவைட் பண்ணோம். அப்போ இது ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் தட் எக்ஸ் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ஆஃப் 3. அப்போது மல்டிபிள் ஆஃப் 3 என்னது, தேர்ட் டேபிள். அந்த தேர்ட் டேபிள் எழுதுனா போதும். எது வரைக்கும் எழுதணும், எக்ஸு லெஸ் தேன் 30, 30 விட சின்னதாக இருக்கக்கூடிய தேர்ட் டேபிள் வரைக்கும் எழுதணும். அப்போது 27 வரைக்கும் நம்ம இதில் எழுதுவோம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12,
15, 18, 21, 24, 27 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ ரெண்டுக்கு காமன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டுலேயும் காமன் பார்த்தீங்கன்னா இந்த இ இன்டர்செக்ஷன் எஃப் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பாருங்கள் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. 6 அடுத்தது 12 அப்போ 24 இதெல்லாம் காமனாக வருது. அப்போ இந்த காமன் இருக்கிறதுனால 3, 6, 12, 24 இந்த நம்பர்ஸில் காமனாக இருக்குது. அப்போ காமன் வந்துச்சுன்னா இது ஓவர்லாப்பிங் செட்ஸ். அப்போது இ அண்டு எஃப் ஆர் overlapping sets. The sum number 6. If S equal to square, rectangle, circle, rhombus, triangle, list the elements of the following subset of S அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா first one, the set of shapes which have 4 equal side. இப்போ 4 ஈக்குவல் சைடில் என்னென்ன இருக்கும் பார்க்கணும். ஸ்கொயர்னு எடுத்துட்டா 4 ஈக்குவல் சைடு. அதேமாதிரி ராம்பஸ்க்கு வந்து 4 ஈக்குவல் சைடு இல்லையா. அப்போ இந்த ஸ்கொயர் ராம்பஸ் மட்டும் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ எழுதும்போது இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தா ஸ்கொயரு அடுத்தது ராம்பஸ், ஸ்கொயர் அண்டு ராம்பஸ். அடுத்தது இதுலேயே செகண்ட் டிவிஷன், த செட் ஆஃப் ஷேப்ஸ், the set of shapes which have radius. இப்போ ரேடியஸ் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும். ரேடியஸ் வரக்கூடியது ஒன்று தான் இருக்குது, அது சர்க்கிள் மட்டும்தான். சர்க்கிளுக்கு மட்டும்தான் ரேடியஸ் வரும். அதை மட்டும் எடுத்து லிஸ்ட் பண்ணுவோம். அப்போது சர்க்கிள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி எழுதியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஷேப்ஸ், the set of shapes in which the sum of all interior angles is 180 degree. அப்போது ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிளில் தான் ஆட் பண்ணால் 180 வரணும். அந்த ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் 180 டிகிரி வரக்கூடியது ட்ரையாங்கிள் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இங்கே எழுதிக்கலாம். அப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஃபோர்த் ஒன், த செட் ஆஃப் ஷேப்ஸ், which have 5 sides. அப்போது இவன் தந்திருக்க ஷேப் எல்லாத்தையும் பார்க்குறோம். அவன் தந்திருக்க ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் ரெண்டுக்கும் 4 சைடு தான் இருக்குது. சர்க்கிளு, ராம்பஸு இதுக்கு 4 சைடு தான். ட்ரையாங்கிள்னால் 3 சைடு. ஆனால் 5 சைடுன்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல 5 சைடுங்கிறது எஸ்ஸில் தரவே இல்லை. அப்போ தராதனால நம்ம இந்த இடத்துல நல் செட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். நல் செட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எழுதுகிறோம். 7 sum, if A equal to A, B, write all the subsets of A அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ சப்செட்ஸ் எல்லாமே எழுத போகிறோம். அப்போ எழுதும்போது பார்த்தீங்கன்னா முதல் ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஏல வந்து இது ஏங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, இந்த A, Bங்கிறது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கிறனால இது ரெண்டாவது எலிமெண்ட்டாக எடுத்துக்குவோம். அப்போது A, B, இது A, Bங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, ஏங்கிறது ஒரு எலிமெண்ட். அப்போ டோட்டலில் 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ சப்செட் எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A அப்படிங்கிறது ஒன்று, ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எழுதியாச்சு. ரெண்டாவது எலிமெண்ட் எழுதுகிறோம் A, B. அடுத்தது மூணாவதாக இந்த 2 எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுத போகிறோம். அப்போது A, B எழுதியாச்சு. அடுத்தது நாலாவது ஒரு நல் செட் அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். நல் செட் அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் எழுதணும். அப்போது 4 எலிமெண்ட்ஸ் இதில் வரும். சரி, இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா பவர் செட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை செக் பண்ண முடியும். அப்போ பவர் செட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இது செக் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா n of A
என் ஆஃப் ஏனா ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏல வந்து இது ஒரு எலிமெண்ட், இது வந்து ஒரு எலிமெண்ட். அப்போ டோட்டலாக 2 இருக்குது. அப்போது பி ஆஃப் ஏ ஃபார்முலா என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏனா பவர் செட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ பவர் செட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த சப்செட்ஸ் எல்லா சப்செட்டும் சேர்த்துனா தான் அது பவர் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 பவர் n அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது 2 அப்படியே வச்சுக்குவோம். இந்த எண்ணுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணால் இந்த 2 இண்டிகேட் பண்ணோம். அப்போ 2 பவர் 2, அப்போ 2 × 2 = 4. அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள் 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இதில் வரும். 8 sum write down the power set of the following sets. அது ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்கன்னா A = A, B. பவர் செட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்செட்டையும் ஆல் த சப்செட்ஸ் எழுதினாவே அது பவர் செட் தான். அப்போ எப்படி எழுதுவோம்? இதில் 2 எலிமெண்ட் இருக்குது, 2 எலிமெண்ட் இருக்கிறதுனால எப்படி எழுதுவோம்? பி ஆஃப் ஏ ஈக்குவல் எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா பவர் செட். இது செட்டுன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து ஒரு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போடணும். இப்போ ஏங்கிறது ஒரு எலிமெண்ட் எழுதியாச்சு, பிங்கிறது 2வது எலிமெண்ட் எழுதியாச்சு. இப்போ 2 எலிமெண்ட்டையும் சேர்த்தணும், 2 எலிமெண்ட்டையும் சேர்த்து ஒரு செட்டு. அப்போ A, B. அடுத்தது 3வது ஒரு 4வது ஒரு நல் செட்டுங்கிறத நம்ம ஆட் பண்ணுறோம். இதான் நமக்கு பவர் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா B = 1 2 3. இந்த 3 எலிமெண்ட்ஸ் இதில் வருது. 3 எலிமெண்ட்ஸ் வரும்போது இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக எழுத போகிறோம், அடுத்தது 2 எழுத போகிறோம், அப்புறம் 3 எழுத போகிறோம். சரியா? அப்புறம் லாஸ்ட்டாக நல் செட்டுங்கிறத ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள் பவர் செட் ஆஃப் B = செட் ப்ராக்கெட் போட்டாச்சு. இது பவர் செட்டுங்கிறதுனால இதை ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் தனித்தனியாக ப்ராக்கெட்டில் போடணும். அப்போ 1ங்கிறது செப்பரேட்டாக எழுதுகிறோம், 1, அடுத்தது 2, அடுத்தது 3. அப்போது தனித்தனியாக எழுதியாச்சு. அப்போது 2 2வாக நம்ம எடுத்து எழுத போகிறோம். 2 2s எழுதும்போது 1, 2, அடுத்தது 1, 3. அப்போது 1, 3 அது 1ல் முடிச்சாச்சு. அடுத்தது 2, 1, 2, 3. 2, 1 வருமா? வராதுங்க. 1, 2க்கு வராது. அப்போ 2, 3 மட்டும் இருங்க. அப்போது 2, 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அடுத்தது 1 2 3 அப்போ 3ஐயும் சேர்த்து எழுதலாம். 1 2 3. அடுத்தது ஒரு நல் செட். டோட்டலாக பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. இதை செக் பண்ணக்கு ஒரு மெத்தடுக்கு என்ன செக்கிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த பி செட்டுன்னு அர்த்தம். மொத்தம் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 3ன்னு எழுதுகிறோம். அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 2 பவர் n வரும். இப்போ என்ன விடுன்னு பார்த்தா 3. அப்போது 2 பவர் 3ன்னு எழுதுவேன். அப்போது 2 × 2 × 2 மல்டி பண்ணால் 8. அப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 8 எலிமெண்ட்ஸ் வரும். இப்போ திரும்ப இதை சொல்கிறேன் பாருங்கள். இது B = 1 2 3. இப்போ 1ங்கிறது தனியாக எழுதியாச்சு, 2ங்கிறது தனியாக எழுதியாச்சு, 3ங்கிறது தனியாக எழுதியாச்சு. அடுத்தது 1 2 எழுதியாச்சு, அடுத்தது 1 3 எழுதியாச்சு. 1ல் முடிச்சாச்சு. அடுத்தது 2ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 3 அவ்வளோதான் வரும். 2 3 மட்டும்தான், அவ்வளோதான். அடுத்தது 1 2 3 1 2 3 எழுதியாச்சு. அடுத்தது நல் செட், அவ்வளோதான். இதில் இந்த D = PQRS ரைட் த பவர் செட், அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது பிங்கிறது தனியாக எழுதுவோம், Qங்கிறது தனி, Rங்கிறது தனி, Sங்கிறது தனி. அப்போ தனித்தனியாக ஒரு தடவை எழுதுவோம். அப்போ 2 2வாக 2 எலிமெண்ட்டாக சேர்த்து எழுதுவோம். அப்போ 3 எலிமெண்ட்டாக சேர்த்து எழுதுவோம். அப்போ 4 எலிமெண்ட்டை எழுதுவோம். லாஸ்ட்டாக ஒரு நல் செட்டுங்கிறத நம்ம போடுவோம். இப்போ எப்படின்னு பார்ப்போம். பவர் செட் ஆஃப் D = இப்போ பார்த்திங்கன்னா தனித்தனியாக எழுதுகிறேன். P Q அடுத்தது R அடுத்தது S தனித்தனியாக எழுதியாச்சு. அப்போ 2 எழுதுகிறோம். அப்போது PQ அடுத்தது PQ PR PQ PR PS PQ PR அடுத்தது PS அடுத்தது QR QS. அப்போது QR QS QR QS எழுதியாச்சு. அடுத்தது RS அப்போ 2 2வாக எழுதி முடிச்சாச்சு. அப்போ 3 3 எழுதணும். 3 3 எழுதும்போது PQR அடுத்தது PQR அடுத்தது PQS அடுத்தது PRS அப்படின்னு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா PQR ஒன்றாச்சு,
அடுத்தது பிக்யூஎஸ்ஸு, பிக்யூஎஸ்ஸு, அடுத்தது பிஆர்எஸ், பிஆர்எஸ்ஸு எழுதியாச்சு. அடுத்தது கியூஆர்எஸ், நெக்ஸ்ட்டு கியூஆர்எஸ் எழுதியாச்சு. அப்போ நாலுமே சேர்த்து எழுதுவோம். பிக்யூஆர்எஸ், பிக்யூஆர்எஸ்ன்னு எழுதுவோம். அடுத்தது ஒரு நல் செட், எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக ஒரு ப்ராக்கெட். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வருது. அப்போது 16 எலிமெண்ட்ஸ் இதில் வரும். சரி, செக் பண்ணி பார்த்துலாம். அப்போ செக்கிங் மெத்தட். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த என் ஆஃப் டி உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட்டுக்கு 4 எலிமெண்ட்ஸுக்கு என் ஆஃப் டி ஈக்குவல் டு 4. அப்போ என் ஆஃப் பி ஆஃப் டி அப்படின்னு போடும்போது ஃபார்முலா 2 பவர் n. அப்போ 2 பவர் n ப்ளஸில் 4ம் போடுவோம். அப்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு த 16 எலிமெண்ட்ஸ் வருது. இதில் பாருங்கள், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இ ஈக்குவல் டு நல் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ ஈக்குவல் டு நல் செட். அப்போ நல் செட்டுங்கும் போது என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். நல் செட்டுங்கும் போது பவர் செட் ஆஃப் த இ அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து நல் செட் தான் வரும். சரியா, நல் செட் ஒன்று தான் நமக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், 9 சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டுருக்கான். இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் த சப்செட் எழுதுவோம். ஆல் த சப்செட் என்ன அப்படின்னு பார்த்தா பவர் செட்னு அர்த்தம். அப்போ பவர் செட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ப்ராப்பர் சப்செட்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் லெஸ் தேன் த அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் லெஸ் தேன் த சூப்பர் செட், அதுதான் நமக்கு வந்து ப்ராப்பர் சப்செட்டுங்கிறது மீனிங். அப்போது ஒரு எலிமெண்ட் சப்செட்டை விட ஒரு எலிமெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து என் ஆஃப் டபிள்யூ, நம்பர் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் த டபிள்யூ பார்க்குறோம். எத்தனை எலிமெண்ட்டுக்கு 1 2 3 எலிமெண்ட்ஸ், 3 எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல எத்தனை ப்ராப்பர் சப்செட்டு, இந்த இடத்துல வந்து பவர் செட்டுங்கிறது என்னங்கிறது கண்டுபிடிப்போம். அப்போ என் ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ பவர் செட் எவ்வளவும் கண்டுபிடிப்போம். பவர் செட் கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 பவர் n. அப்போ 2 பவர் 3ன்னு எழுதுவோம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போ இந்த இடத்துல 8. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சப்செட்ஸ் வந்து இந்த சப்செட்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா 8. அப்போ ப்ராப்பர் சப்செட், ப்ராப்பர் சப்செட், ப்ராப்பர் சப்செட் எப்போவுமே எப்படி இருக்குன்னா இந்த சப்செட்டோட ஒன்று கம்மியாக இருக்கும். அப்போது 8 - 1 போடும்போது 7 சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இந்த இதில் பாருங்கள், கிவன் இந்த கிவன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு மெம்பர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். அப்போ எக்ஸ் மெம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்னால் எக்ஸ் எப்படி இருக்கும் 1 2 3 நேச்சுரல் நம்பர்னால் ஒன்று தெரியும், 1ல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் 1 2 3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி வரக்கூடியதான் நேச்சுரல் நம்பர். இப்போது இங்கே என்ன வச்சுருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு 100 வரைக்கும். அதாவது எக்ஸை ஸ்கொயர் பண்ணினா வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்குன்னா 100 வரைக்கும் தான் வரணும், 100 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த இடத்துல எழுதும்போது அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, அடுத்தது 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81, 10 ஸ்கொயர் பண்ணால் 100. அப்போது 100 தாண்டி போகக்கூடாது, ஈக்குவல் டு 100ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஈக்குவல் டு 100 எழுதியாச்சு. இப்போ எத்தனை எலிமெண்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல என் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 10 அல்லது என் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொஸ்டின் வந்து எக்ஸ்னு இருக்கா, அப்போது எக்ஸ்னு இருக்கிறதுனால இந்த என் ஆஃப் எக்ஸு, அதாவது செட்டுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு. அப்போ என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரியா, இப்போது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அப்போது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஃபார்முலா 2 பவர் n. அப்போது 2 பவர் 10ன்னு எழுதுவோம். 2 பவர் 10ன்னு எழுதுனா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2
2 into 2 into 2 into 2 10 times 2 மல்டி பண்ணுவோம். மல்டி பண்ணினா 1024 வரும். 1024. இப்போது ப்ராப்பர் சப்செட்ஸ், அப்போ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸுங்கும் போது சப்செட்லேருந்து ஒன்று குறையும். அப்போது 1024 மைனஸ் 1. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1023 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். 10th sum, the first division, if n of a equal to 4, find n of p of a அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ நமக்கு தெரியும் n of p of aக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது 2 power n. அப்போது 2 power 4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போது 2 into 2 into 2 into 2ன்னு எழுதுவோம், ஈக்குவல் டு 16 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இல்லை செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, ஃபைண்டு n ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 power n. இப்போ என்னோட வேல்யூ 0, அப்போது 2 power 0. அப்போது ஒரு நம்பருடைய அல்லது ஒரு லெட்டர்ஸுடைய பவரில் 0ன்னு வந்தாவே ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. பவரில் 0 வந்தால் ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் n ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 256 அப்படின்னு இருந்திருக்காங்க. ஃபைண்டு n ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா 2 power n, 2 power n சொல்லி பார்த்தோம். அது பேஸ் வந்து 2 தானே, அப்போது 2ஆல் தான் இதை டிவைட் பண்ணணும். அப்போது 256 2ஆல் டிவைட் பண்ணிட்டு வருவோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 128 வரும். திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 64, 2ஆல் டிவைட் பண்ணால் 32, 2ஆல் டிவைட் பண்ணால் 16, 12 டிவைட் பண்ணால் 8, 12 டிவைட் பண்ணால் 4, 12 டிவைட் பண்ணால் 2 into 2ன்னு வரும். இப்போ மொத்தம் எத்தனை வரும் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. அப்போது n ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 256ங்கிறத 2 power 8ன்னு எழுதலாம். 2 power 8. அப்போது இந்த n பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 8 இருக்கா. therefore n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம்.